இயற்கை விருந்து வனக்காட்சி கண்களில் தெரியும் ஆனந்த தோட்டம் சின்ன திரை உலகம் புதுமை பயணம் பார்க்கலாம் ரசிக்கலாம் கொண்டாடலாம். ஒரு கிராமத்தில் விவசாயி ஒருவரும் அவரது செல்ல நாயும் வசித்து வந்தனர். ஒரு நாள் நாய் ஆற்றில் தவறி விழுந்து இறந்துவிட்டது. விவசாயி நாயின் புத்திசாலித்தனத்தை உணர்ந்து வருந்தினார். அப்போது அவருக்கு ஒரு கனவு வந்தது. அதில் ஒரு தேவதை தோன்றி நாய் முட்டாள் இல்லை என்றும் விவசாயி அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டதாகவும் கூறியது. விவசாயி தனது தவறை உணர்ந்து நாயின் கல்லறையில் பொறுமையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு கல்வெட்டை நிறுவினார். பின்னர் விவசாயிக்கு ஒரு நாய்க்குட்டி கிடைத்தது. அவர் அதற்கு ராஜா என்று பெயரிட்டு வளர்த்தார். ராஜா விவசாயிக்கு ஒரு புதிய நண்பனாக மாறினான். விவசாயி இறந்த பிறகு ராஜா ஒரு சிறுமியுடன் விளையாடினான். இந்த கதை பொறுமையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. ஒரு ஊர்ல ஏழை விவசாயி இருந்தான். அவனுக்கு ஒரு பசுமாடு இருந்தது. அந்த மாடுதான் அவனுக்கு ஒரே வருமானம். அந்த மாடு ரொம்ப நல்ல பால் கொடுக்கும். ஒரு நாள் அந்த மாடு புல் மேயும்போது ஒரு புலி வந்து மாட்டை கொன்னுடுச்சு. விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டான். அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்புறம் ஒரு முனிவர் அவனுக்கு ஒரு மந்திரம் சொன்னார். அந்த மந்திரத்தை வச்சு விவசாயி புலிய கொன்னுட்டு மாட்டையும் உயிர்ப்பிச்சான். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கஷ்டங்கள் வந்தா மனம் தளரக்கூடாது. நம்பிக்கையோட இருந்தா எந்த பிரச்சனையையும் சமாளிக்கலாம்.